நாளுடைய சிவனே போற்றி, என் நாட்டில் இருக்கும் இறைவா போற்றி, ஓர் வளர்ச்சிவாய. என்னை இறைவன் நன்றாக படைத்தனர், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று என்னுடைய தாய் தமிழுக்கு அழகிய வசனத்திலே சொல்லிச் சென்ற தாய் தமிழ் மூத்தவர், தமிழுக்கு மூத்தவர், தமிழினுடைய சித்தர், மகா சித்தர் திருமூலர் பெருமானுடைய பாதங்களை பணிந்து கொண்டு, வான் போற்றும் நாயகன், சீர்தூக்கும் கோமகன், கலையாது இந்த கிராமத்தினை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற காவலன், அரண் முருகப்பெருமானுடைய பாதங்களை பணிந்து கொண்டு, ஆலயத்தினுடைய உற்சவகால பிரதம குருக்கள் மற்றும் ஆலயத்தினுடைய குருமார்கள், ஏனைய சிவாச்சாரியார்கள் மற்றும் முதல் குருமார்கள், ஆலயத்தினுடைய நிர்வாக சபை உறுப்பினர்கள் மற்றும் ஆலயத்தினுடைய பக்தாடியவர்கள் அனைவருக்கும் நேர வணக்கம். திருவிழா காலங்களிலே தொடர்ச்சியான முறையிலே எங்களுடைய கிழக்கிழமை சொற்பொழிவாளர் ஒன்றியத்தினூடாக தொடர் சொற்பொழிவுகள் சென்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய தினம் ஒரு நற்கருத்தினை சுமந்து கொண்டு இந்த ஆலயத்திலே நான் வந்திருக்கின்றேன். தொடர்ச்சியாக பல ஆலயங்களிலே இந்த கருத்தை விதைக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் இந்த கருத்தினை எங்களுடைய ஆலயத்திலும் இந்த கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கும் இந்த கிராமத்தில் இருக்கின்ற இளம் சமூகமும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கருத்தினை எடுத்துக் கொண்டு வந்திருக்கின்றேன். ஒவ்வொரு வருடமும் கடந்த வருடம் என்னுடைய சொற்பொழிவு அதனுடைய தொடர்ச்சியாகவே இந்த சொற்பொழிவு இடம்பெற இருக்கின்றது. என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் என்னை பார்த்து சில கேட்ட கேள்விகளுக்கான பதில்களாக தொடர்ச்சியாக பல ஆலயங்களிலே என்னுடைய பேருரைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே என்னுடைய நண்பர் கேட்டிருந்தார், பெண்களுக்கு இந்த இந்து சமயம் எந்த விதமான மதிப்பையும் கொடுக்கவில்லை, பெண்களை இந்த இந்து சமயம் அதாவது சைவநெறி என்பது மிகவும் இழிவாகத்தான் மதிக்கின்றது, பெண்களை கொச்சப்படுத்துவதே இந்த இந்து தர்மம் தான், ஆலயத்திலே ஆபாசமான சிலைகளை வைத்து பெண்களை மிகவும் கேவலமாக நடத்துவது இந்த இந்து சமயம்தான். இப்படியான ஒரு சமயத்திலே இருந்து கொண்டு நீங்கள் எல்லோரும் பெண்ணிய விடுதலை பற்றியும் பெண்ணினுடைய பெருமை பற்றியும் சக்தியினுடைய வழிபாடு பற்றியும் பேசுகிறீர்களே, உங்களுடைய இந்து தர்மம் எதன் அடிப்படையிலே பெண்களை மதிக்கின்றது? உங்களுடைய இந்து கடவுள்கள் எதன் அடிப்படையிலே பெண்களை மதிக்கின்றார் என்று சொல்லி என்னை பார்த்து என்னுடைய நண்பர் ஒரு கேள்வி என்று கேட்டிருந்தார். அந்த கேள்விகளுக்கான பதிலை கடந்த முறை பல ஆலயங்களிலே கொடுத்திருந்தேன். குறிப்பாக கதிராவளை சுடம்பலிங்க பிள்ளையார் ஆலயத்திலே விசேட நாளிலே இந்த விடயத்தினை பெருமான் முன்னிலையிலே இந்த விடையினை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தது. அதற்கு பிற்பாடு கும்பாபிஷேகம் கண்ட ஒரு ஆலயத்திலே என்னுடைய விடையினை சொல்லியிருந்தேன். இன்று எங்களுடைய கிராமத்திலே இந்த சொற்பொழிவினை இந்த கேள்விக்கான பதிலை சொல்வதை விட்டு நான் மன மகிழ்ச்சி அடைகின்றேன். அதற்கு முன்பாக ஒரு விடயம்தான், சொல் அமைதியாகினால் அதனை மந்திரம் என்போம், செயல் அமைதியாகினால் அதனை தந்திரம் என்போம், மூச்சு அமைதியாகினால் அதனை வாசி என்போம், இருக்கை அமைதியாகினால் அதனை தியானம் என்போம், இசை ஓசை அமைதியாகினால் அதனை இசை என்போம், சக்தி அமைதியாகினால் அதனை குண்டலி என்போம், இந்த ஒட்டுமொத்த சக்தியும் அமைதியாகினால் அதைத்தான் சிவம் என்போம். அன்பார்ந்த பக்தாடியவர்களே, இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இதேபோல் எந்த இடத்திலே நல்ல கருத்துக்கள் பிறக்கும் என்று சொன்னால் சொல்பவரும் சரி கேட்பவரும் சரி சரியாக இருந்தால்தான் அந்த இடத்திலே நல்ல கருத்துக்கள் பிறக்கும் என்று சொல்லி சொல்வார்கள். சொல்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன், அமைதியாக நீங்கள் கேட்க தயாராக இருந்தால் இந்த சொற்பொழிவுக்கான விடைகள் சரியாக அமையும் என்பதையும் சொல்லிக்கொண்டு இந்த கேள்விக்கான விடைகளை நான் சொல்ல ஆயத்தமாகின்றேன். முதலாவதாக இந்த
இந்த கேள்வியினுடைய முதலாவது அம்சம் பெண். பெண்களுக்கு இந்த எங்களுடைய மார்க்கம் எவ்வாறான மதிப்பும் மரியாதைகளை கொடுக்கின்றது, எப்படி எங்களுடைய பெண்களுக்கு அதனுடைய தத்துவத்தினை பேணி பாதுகாக்கின்றது, இதுதான் அந்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் கண்டிப்பாக ஒவ்வொரு கிராமங்களிலும் நான் சொல்கின்ற ஒரே ஒரு பதில் தான். இன்று சைவம் வளர்ச்சி அடைகின்றதா என்று கேட்டால் நான் உண்மையை சொல்லணும் என்று சொன்னா, பல கிராமங்களுக்கு போயிருக்கிறேன், பல ஊர்களில் சொற்பொழிவு செய்திருக்கிறேன். எங்களுடைய சுபாஸ்கர் ஐயா, இந்த ஆலயத்தினுடைய ஒரு குருவாக இருந்து கொண்டிருக்கிற சுபாஸ்கர் ஐயா அவர்களுடைய தலைமையிலே பல்வேறுபட்ட சிவலிங்கங்களை நாங்கள் பிரதிஷ்டை செய்து கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே பல கிராமங்களுக்கு சென்றிருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே ஒரு விடயம், இந்து மதம் மெல்ல செத்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு வீதம் கூட அது வளரவில்லை, மெல்ல செத்துக் கொண்டிருக்கின்றது. காரணம், கோயில்கள், ராஜகோபுரங்கள், கட்டடங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றது, பூசைகள் அழகாக மாறிக்கொண்டிருக்கின்றது, ஆண்களினுடைய மேலாடைகள் அழகாக மாறிக்கொண்டிருக்கிறது, பெண்களினுடைய சேலைகள் வண்ண வண்ணமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் சைவம் மெல்ல செத்துக் கொண்டிருக்கின்றது. அதுதான் உண்மை. இன்று வெள்ளிக்கிழமை, இன்று எத்தனை கிராமங்களிலே இந்த வெள்ளிக்கிழமைகளிலே 6 மணிக்கு பிறகு ஆலயத்திலே ஒரு பிள்ளை செல்ல வேண்டும், ஆலயத்திலே கூட்டு பிரார்த்தனைகளில் ஈடுபட வேண்டும், ஆலயத்திலே நல்ல கருத்துக்களை பெற வேண்டும் என்பதற்காக எத்தனை பெற்றோர்கள் ஆலயங்களுக்கு அனுப்புகிறார்கள். ஒரு தரவுகளை எடுத்து பார்ப்போம் என்று நாங்கள் 2 வருடமாக ஒரு தரவுகளை எடுத்தோம். எத்தனை பெற்றோர்கள் தனியார் வகுப்புகளுக்கு 6 மணிக்கு பிறகு வெள்ளிக்கிழமைகளிலே அனுப்புகின்றார்கள்? எங்களுக்கு முழுமையாக நேரம் தேவையில்லை. 6 மணிக்கு பிறகு எத்தனை பெற்றோர்கள் தனியார் வகுப்புகளுக்கு அனுப்புகிறார்கள் என்று எடுத்து பார்த்தால் 75% பெற்றோர்களினுடைய பிள்ளைகள் 6 மணிக்கு பிறகு தனியார் வகுப்புகளில் தான் இருக்கின்றது. என்னுடைய பிள்ளை புலமை பரிசிலே அதிக சித்திகளை பெற வேண்டும், ஆங்கில பாடத்திலே நல்ல சித்திகளை பெற வேண்டும் என்று எங்களுடைய பெற்றோர்கள் இந்த வெள்ளிக்கிழமைக்கான மதிப்பு, அதனுடைய மரியாதை, அதனுடைய புனிதத்துவம் எதுவுமே இல்லை. ஆலயங்களிலே உற்சவ நாட்களிலே சேருகின்ற பக்தாடியவர்கள் வெள்ளிக்கிழமையிலே 1% கூட வருவதற்கு சிந்திக்கின்றார்கள். காரணம், பல ஊர்களிலே குடிப்பூசை, கிராம பூசை, சாதிய ரீதியான பூசைகள் இருப்பதனால் எங்களுடைய குடியினுடைய பெருமைகளை காட்ட வேண்டும், எங்களுடைய சாதியினுடைய பெருமையை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் திருவிழாவிலே சனங்கள் அதிகமாக வருகிறது. அதுவும் இல்லாவிட்டால் ஆலயத்திலே பக்தாடியர்கள் எண்ணிக்கை கணிசமாக குறைந்திருக்கும் என்று சொல்லி நான் சொல்லவில்லை, கருத்து கணிப்புகள் ஆதாரபூர்வமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அன்பார்ந்த பக்தாடியவர்களே, என்னுடைய அந்த கேள்விக்கான விடையினை நான் இந்த இடத்திலே இருந்து சொல்ல ஆரம்பிக்கலாம் என்று இருக்கின்றேன். ஏனென்றால் நேரம் போதாது. முதலாவதாக இந்த பெண் எங்கே இருக்கின்றாள் என்று முதலாவதாக பார்த்தால், அன்பார்ந்த பக்தாடியவர்களே, என்னுடைய சொற்பொழிவினுடைய ஆரம்பம் தொடக்கம் இறுதி வரை கண்டிப்பாக அவதானித்தால் மட்டும்தான் இந்த பெண்களுக்கு என்னுடைய சமயம் எவ்வளவு தூரம் முக்கியத்துவத்தினை கொடுத்திருக்கிறது என்று சொல்லி தெரியும். முதலாவதாக ஒரு பெண், அந்த பெண் எங்கே இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தால் இந்த உலகத்திலே இருக்கின்றாள். இந்த உலகம் எங்கே இருக்கின்றது என்று சொல்லி பார்த்தால் பெரிய அண்டத்திலே இருக்கின்றது. இந்த அண்டம் என்றால் என்னவென்று சொல்லி பார்த்தால் பல்வேறுபட்ட கோள்களும், பல்வேறுபட்ட கிரகங்களும், பல்வேறுபட்ட நட்சத்திரங்களும் சேர்த்ததுதான் இந்த கோள்கள், அதாவது இந்த அண்டம், இந்த பிரபஞ்சம் என்று சொல்லி சொல்வார்கள். இந்த பிரபஞ்சத்தில் தான் இந்த பூமி இருக்கின்றது என்று சொல்லலாம். உங்களுக்கு புரிந்த முறையிலே சொல்ல போனால் ஒரு சூரியன் இருக்கின்றது, அந்த சூரியனை சுற்றி பல்வேறுபட்ட கோள்கள் சுழன்று கொண்டிருக்கின்றது. அதனை நாங்கள் சூரிய குடும்பம் என்று சொல்லி சொல்வோம். இதுபோல் பல நூற்றுக்கணக்கான சூரிய குடும்பங்களை சேர்த்ததுதான்
தான் இந்த பிரபஞ்சம். இதுதான் சுருக்கமாக பிரபஞ்சம் என்றால் என்ன என்பதற்கான அர்த்தம். இதனை கலிலியோ கலிலி என்பவர் தொலைக்காட்டியினை கண்டுபிடிப்பதற்கு முன்பாக நிக்கோலஸ் கோப்பர்னிகஸ் என்பவர் பூமியானது உருண்டையானது என்பதை கண்டுபிடிப்பதற்கு முன்பாக இந்த பிரபஞ்சம் என்றால் எப்படி இருக்கும், இந்த பூமியினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை எங்களுடைய நாயனார்களிலே இருக்கின்ற ஒரு நாயனார் சொல்லி சென்று விட்டார். ஆகவே முதலாவதாக இந்த பிரபஞ்சம் என்றால் என்ன என்பது உங்களுக்கு ஒரு சுருக்கமாக தெரிந்திருக்கும். இந்த பிரபஞ்சத்தை பற்றி எந்த நாயனார் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், எங்களுடைய 63 நாயன்மாரிலே பிரதானமான நாயனாராக இருக்கின்ற மாணிக்க வாசகர் 4 வரி திருவாசகத்திலே அவர் சொல்லியிருந்தார். இந்த உயரிய சபையிலே கேட்டுக்கின்ற ஒரு அன்பார்ந்த கோரிக்கை, தயவு செய்து அமைதியாக இருந்தால்தான் என்னுடைய சொற்பொழிவினை நான் தொடர்ச்சியாக எடுத்துச் செல்லலாம். இல்லை என்றால் 5 நிமிடத்தில் என்னுடைய சொற்பொழிவினை நான் நிறைவு செய்து விடுவேன் என்பதையும் நான் சொல்லிக் கொள்கின்றேன். காரணம், கருத்து சரியாக விதைக்கப்பட வேண்டிய இடத்தில் தான் என்னுடைய கருத்து விதைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றேன். அதனால் சபை அமைதியாக இல்லாவிட்டால் 5 நிமிடத்தில் என்னுடைய சொற்பொழிவினை நான் நிறைவு செய்து விடுவேன் என்பதையும் சொல்லிக் கொள்கின்றேன். திருவாசகத்தை இயற்றிய மாணிக்க வாசகர் 4 வரியிலே இந்த பிரபஞ்சம் என்றால் என்ன என்பதை கலிலியோ கலிலி தொலைக்காட்டியினை கண்டுபிடிப்பதற்கு முன்பாக சொல்லியிருந்தார். அண்டை பகுதியில் உண்டை பிறக்க அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி என்று ஆரம்பிக்கின்ற திருவாசகத்திலே அதனுடைய பொருளை சொல்கின்றேன், பாடலை பாடுவதற்கு நேரம் போதாது. மாணிக்க வாசகர் சொல்கின்றார், இந்த பிரபஞ்சத்திலே பல்வேறுபட்ட கோள்கள் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உலகம் உருண்டையாக காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதாவது அண்டை பகுதியில் உண்டை பிறக்க, உண்டை என்றால் என்னவென்றால் ஜானைக்கு கொடுக்கின்ற உணவு, அதாவது அதனை உண்டை என்றுதான் சொல்வார்கள். அதனுடைய உருண்டை வடிவத்தினை உண்டை என்றுதான் சொல்வார்கள். ஆகவே பூமியானது உருண்டை வடிவமானது. பல்வேறுபட்ட சூரிய குடும்பங்கள் இந்த பிரபஞ்சத்திலே காணப்படுகிறது என்று சொல்லி மாணிக்க வாசகர் 4 வரி திருவாசகத்திலே எப்போதோ சொல்லிவிட்டார். அவர் சொல்கின்றார், ஒரு வீட்டிலே ஒரு ஜன்னல் துவாரத்திலே ஒரு சூரிய வெளிச்சம் வந்தால் அந்த சூரிய வெளிச்சத்திலே பார்த்தால் சின்ன 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 தூசுகள் தெரியவா. அதுபோலத்தான் பல்வேறுபட்ட நட்சத்திரங்கள் இந்த அண்டத்திலே காணப்படுகிறது. இந்த சிறிய சிறிய தூசிகள் போல் காணப்படுகின்ற நட்சத்திரங்களில் தான் அந்த இறைவன் வலம் வருகின்றான் என்று சொல்லி அண்டத்தினுடைய ரகசியத்தினை ஆரம்பத்திலே துல்லியமாக கணித்திருந்தார் மாணிக்க வாசகர். இந்த வரலாறை நாங்கள் கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டும். கலிலியோ கலிலி தொலைக்காட்டியினை கண்டுபிடித்து விட்டார். தொலைக்காட்டியினை பார்த்து சொல்கின்றார், அடே முட்டாள்களா, ஒரு காலத்திலே இருந்தது பூமிதானாம் மத்தியிலே இருக்கின்றதாம், சூரியன் சுற்றிக் கொண்டிருக்கிறதாம் என்றுதான் ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது பூமி மைய கொள்கை. கலிலியோ கலிலி தொலைக்காட்டியினை கண்டுபிடித்து சொல்கின்றார், அடே முட்டாள்களா, சூரியன் அப்படியே இருக்கின்றது, பூமிதான் சுற்றிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி கலிலியோ கலிலி சொல்ல, கலிலியோ கலிலியை அந்த காலத்திலே இருந்த பல கத்தோலிக்க சபைகள் அவரை சிறையிலே அடைத்திருந்தார்கள். எங்களுடைய மார்க்கத்திற்கு எதிரான கருத்துக்களை இவர் சொல்கின்றார் என்று சொல்லி கலிலியோ கலிலியை சிறையிலே அடைத்திருந்தார்கள். அதற்கு பிற்பாடு வந்த நிக்கோலஸ் கோப்பர்னிகஸ் என்பவர் தான் மீண்டும் ஆராய்ச்சி செய்து, ஆமாம் கலிலியோ கலிலி சொன்னது உண்மைதான், சூரியன் தான் மத்தியிலே இருக்கின்றது, பூமி சுற்றிக் கொண்டிருக்கிறது, பூமி உருண்டை வடிவமாக இருக்கிறது என்பதை ஆதாரத்துடன் நிரூபித்ததற்கு பிறகுதான் கலிலியோ கலிலி விடுதலை செய்யப்படுகின்றார். அப்போது இருந்த போப்பாண்டவர் கலிலியோ கலிலியிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கின்றார். இது நடப்பதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே மாணிக்க வாசகர் அண்டை பகுதியில் உண்டை பிறக்க அடப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி என்று சொல்லி இந்த பூமி உருண்டையானது, இந்த பிரபஞ்சத்திலே பல்வேறுபட்ட கோள்கள் இருக்கிறது என்பதை எப்போதோ மாணிக்க வாசகர் சொல்லிவிட்டார்.
இது எந்த நூலிலே இருக்கிறது என்று சொன்னால் திருவாசகத்திலே இருக்கிறது. இதே திருவாசகம் ஆங்கிலத்திலோ அல்லது சிங்களத்திலோ அல்லது அரபு மொழியிலோ இருந்திருந்தால் இந்த திருவாசகத்தினுடைய நிலை இன்றைக்கு சர்வதேச அளவுக்கு சென்றிருக்கும். ஆனால் தமிழ் மொழியில் இருப்பதனால் குண்டுச்சட்டிக்குள் அது குதிரையை ஓட்டிக் கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் எங்களுடைய தமிழர்களுக்கு, அதிலும் எங்களுடைய சைவர்களுக்கு எங்களுடைய பண்பாடுகளை தூக்கி நிறுத்துவதற்கும் அதனை சரியாக கற்றுக்கொள்வதற்கும் ஒரு தயக்கமாக இருக்கின்றது. இன்று வெள்ளிக்கிழமை இன்று ஒரு ஆலயத்திலே சொற்பொழிவு முடிச்சுட்டு நான் வந்து கொண்டிருந்தேன். இன்றைக்கு எங்களுடைய சகோதர இனத்தவர்களுடைய கிராமத்தினூடாக வருகின்ற பொழுது சிறிய குழந்தையிலிருந்து பெரிய ஆட்கள் வரையில ஒரு பள்ளிவாசல்ல இருக்கிறாங்க. அந்த பள்ளிவாசல் என்ன போல் என்று சொன்னால் ஒருத்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் என்னுடைய வாகனத்தை அவருக்கு நிப்பாட்டிட்டு அந்த பள்ளிவாசலுக்குள்ள போயிருந்தான். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவர்கள் பேசுவதை நான் கேட்டிருந்தேன். 1 மணி நேரமும் அந்த சபை 1 மணி நேரமாகத்தான் இருந்தது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அந்த இடத்திலே ஆன்மீகம் போதிக்கப்படுகிறது. அது எந்த மார்க்கமாக இருந்தாலும் சரிதான், அந்த இடத்திலே நல்ல கருத்துக்கள் போதிக்கப்படுகிறது. இன்றும் எங்களுடைய சகோதர இனத்தினுடைய வளர்ச்சிக்கான காரணம் போதனைகள் சரியாக சென்று கொண்டிருக்கிறது. மதத்திலே அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் மதத்தினை படிக்கவில்லை, நாங்கள் கும்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். திருவாசகத்தை நாங்கள் படிக்கின்றோமா கும்பிடுகிறோமா என்ற ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். நாங்கள் படிக்கவில்லை, கும்பிடுகின்றோம். மாணிக்க வாசகர் என்ன செய்கின்றோம்? திருநூறையும் பொட்டையும் வச்சு தீபத்தை காட்டி பூவை போடுறோம், அரோகரா போடுறோம். நாங்க கும்பிடுறோம், நாங்க படிக்கல. ஆனா இஸ்லாமிய சகோதரர்கள் திருக்குர்ஆனை கும்பிடவில்லை, அவர்கள் படிக்கின்றார்கள். இதற்கு இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். எங்களுடைய நாயன்மார்களும் அதைத்தான் சொன்னார்கள். அப்பா என்ன கும்பிடாத நீ, என்ன படி என்று சொல்லி சொன்னாங்க. ஆனா இன்று ஆன்மீகம் போதிக்கின்ற நிலையங்கள் எல்லாம் இன்று சண்டைக்கான நிலையமாக மாறிவிட்டது. அம்பாறை மாவட்டத்திலே அதிகளவாக நீதிமன்றத்திலே எது இருக்கிறது என்று சொன்னால் சைவ ஆலயங்களினுடைய வழக்கு தான் இருக்குது. நீதிபதி சொல்லி இருந்தார், என்னுடைய ஒரு நீண்ட நாள் நண்பர் ஒருத்தர் நீதிமன்றத்திலே வேலை செய்கிறார். நீதிபதி கேட்டிருந்தாராம், என்னடாப்பா உங்களுடைய சைவக்காராக்கிற கோயில் தான் வருஷத்துக்கு 4 கோயில் வருது வழக்குக்கு. ஆகவே ஆன்மீகம் போதிக்கப்படுகிறதா, ஆன்மீகம் கற்றுக் கொடுக்கப்படுகிறதா, அல்லது அராஜகம் போதிக்கப்படுகிறதா என்று சொல்லி தெரியாது. சரி, இதையாச்சும் இந்த உயரிய சபையிலே இருக்கின்ற மக்கள், பிள்ளைகள் கட்டாயம் இந்த திருவாசகங்களை, இந்த திருமந்திரங்களை சரியான முறையிலே நாங்கள் படிக்க வேண்டும். அதிலே இருக்கின்ற உன்னிப்பான கருத்துக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விடயத்தினை சொன்னேன். சரி, ஒரு பெண் என்பவள் எங்கே இருக்கிறாள் என்று கேட்டால், முதலாவது அந்த பெண் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கின்றாள். பிரபஞ்சம் என்றால் என்ன என்பதை நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லியிருந்தேன். பிரபஞ்சம் என்றால் என்ன என்று சொல்வதற்கு 1 மணி நேரம் கூட போதாது. இரண்டாவது, இந்த பிரபஞ்சத்தினுடைய மொழி. அன்பார்ந்த பக்தாடி அவர்களே, முதலாவது கேள்வி, இந்த பெண் என்பவள் எங்கே இருக்கின்றாள்? பிரபஞ்சத்திலே இருக்கின்றாள். இந்த பிரபஞ்சம் என்றால் என்ன என்று சொல்லி பார்த்தாச்சு. அடுத்தது இந்த பிரபஞ்சத்தினுடைய மொழி எது? அடுத்தது இந்த பிரபஞ்சத்தினுடைய அதிபதி யாரு? இந்த 2 கேள்விக்கு நான் விட சொல்லக்குள்ளே பெண்களுக்கு இந்த இந்து தர்மம், இந்த சைவ நெறி எப்படி முக்கியத்துவம் கொடுக்குது என்பதை உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த 2 கேள்விக்குள்ளேயும் அந்த விடை இருக்கு. 2வது கேள்வி, இந்த சபையிலே நான் கேட்கிறேன், பிரபஞ்சத்தினுடைய மொழி என்ன? யாராவது ஒரு ஆள் சொல்லலாம். கிழக்கு மாகாணத்தில் பெரும்பான்மையான மொழி தமிழ். அங்காள பக்கம் போனா சிங்களம், கடல் கடந்து போனா ஹிந்தி, அங்காள போனா இங்கிலீஷ். மேலுக்கு போனா இந்த பிரபஞ்சத்தினுடைய மொழி எது?
யாராவது ஒருவர்? யாரது? சரி, சந்தோஷம். பிரபஞ்சத்தினுடைய முதலாவது கேட்ட கேள்விக்கு ஒரு பிள்ளை பதில் சொல்லி, பிள்ளையோட பேருங்கம்மா ரக்ஷனா. ரக்ஷனாவுக்கு வாழ்த்துக்கள். கோயில்ல கைகட்டக்கூடாதான், இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கைகட்டிருங்க பிள்ளைக்கு. முதலாவது பிரபஞ்சத்தினுடைய மொழி என்று சொன்னால் ஓம். அது நீங்க எப்படி நம்பி சொல்றீங்க? பிரபஞ்சத்தினுடைய மொழி ஓம் என்று நீங்க எப்படி ஆதாரம் காட்டுங்கள என்று சொல்லி யாராச்சும் கேட்டால் அதுக்கு ஆதாரம் இருக்கிறது. அதாவது தற்பொழுது சூரியன் வந்து மெல்ல 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 சுழன்று கொண்டிருக்கிறது. அதிலே அந்த ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற பொழுது ஒரு சத்தம் வருகிறது. அந்த சத்தம் ஹம் என்கின்ற சத்தம். அந்த ஹம் என்கின்ற சத்தம் எங்கே இருந்து பிறந்தது என்று சொன்னால், அதற்கு முன்பாக இந்த சூரிய குடும்பத்திலே ஒன்று சொல்ல வேண்டும். ராகு கேது என்று சொல்லி எங்கள சாஸ்திரத்துல ஒரு விடயம் ஒன்று இருக்கு. இதை நான் பிறகு சொல்றேன். இந்த சூரிய குடும்பத்தில இருந்து ஒரு சத்தம் வருகிறது. அந்த சத்தத்தில பேர் வந்து ஹம். இந்த ஹம் எங்கே இருந்து பிறந்தது என்று சொன்னால் ஓம் என்ற வார்த்தையில் இருந்து பிறந்தது. இந்த ஓம் என்ற வார்த்தை எங்கே இருந்து பிறந்தது என்று சொன்னால் ஆனா ஊனா மானா அகார உகார மகாரத்திலே இருந்து தோன்றுகிறது. அகார உகார மகார, இந்த ஆனா ஊனா மானா உண்மைதான். இந்த மூன்றையும் சேர்த்து உச்சரித்தால் வருவது ஓம். இதைத்தான் வள்ளலார் பெருமான் அழகாக சொல்கின்றார். அகாரமும் உகாரமும் ஆகிய அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்று சொல்கின்றார். இதைத்தான் விஞ்ஞானிகள் சொல்கின்றார்கள், ஹம் என்கின்ற சத்தம்தான் பிரபஞ்சத்திலே இருந்து வருகிறது என்று சொல்லி. அதனை வைத்தியர் சுந்தரவடிவேல் என்று சொல்பவர் ஆராய்ச்சி செய்து நிரூபித்திருக்கின்றார். அது ஹம் அல்ல, அது ஓம். அது ஓம் என்கின்ற சத்தம் ஆனா ஊனா உம்மன்னா இந்த மூன்று சத்தத்தையும் சேர்த்தால் அந்த ஓம் என்ற சத்தம் பிறக்கின்றதா. ஒரு பிறந்த குழந்தை நிற்க முடியாமல் அழுது கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஒரு குழந்தையினுடைய அழுகையினை நிப்பாட்டுவதற்கு இன்றைய விஞ்ஞானிகள் ஓம் என்கின்ற வார்த்தையினை உச்சரித்தால் அந்த குழந்தையினுடைய அழுகை நிற்குமா? அந்த ஓம் என்கின்ற வார்த்தையில் இருந்துதான் ஆறாரோ என்கின்ற தாலாட்டு பாடல் கிராமப்புறங்களிலே இருந்து பிறந்தது. அதனை இந்த நூற்றாண்டில் தான் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்து ஆமாப்பா ஓமில் இருந்துதான் இந்த ஹம் என்ற சத்தம் பிறந்தது. ஒரு அழுகின்ற குழந்தைக்கு ஓம் என்று சொல்லி நீங்கள் ஓராட்டினால் அந்த குழந்தை அழுகையினை நிப்பாட்டும் என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி முடிவிலே கண்டுபிடித்திருக்கிறார்கள். சரி, இரண்டாவது கேள்வியும் முடிஞ்சு. ஏனென்றா கொஞ்சம் விரிவா சொல்றதுக்கு நேரம் போதாது. 30 நிமிடம் தான் எனக்கு தரப்பட்ட நேரம். அதிலே கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. மூன்றாவது, இந்த பிரபஞ்சம் என்றால் என்னென்று பார்த்தாச்சு. இந்த பிரபஞ்சத்தினுடைய ஓசை என்னென்று பார்த்தாச்சு. இந்த பிரபஞ்சத்திலே ஒருத்தர் ஆண்டு கொண்டிருக்கிறார். அவர் யார்? ஒரு வீடு என்று பார்த்தா ஒரு வீடு எங்க இருக்கு பார்த்துட்டோம். அந்த வீட்டுல பேசுற மொழியை பார்த்துட்டோம். அந்த வீட்டில ஒரு அதிபதி இருக்கிறார். அவர் யார் என்று சொல்லி பார்க்கலாம். இந்த யார் என்று சொல்லி பார்ப்பதற்காக ஒரு பதிகம் இருக்கிறது. அந்த பதிகத்திலே தான் பெண்களுக்கு இந்த இறைவன் இந்த சைவம் எவ்வாறு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்பதை சொல்லி இருக்கிறது. அந்த பாடல் அந்த பதிகம் சேக்கிழார் பெருமானினால் 63 நாயன்மார்களையும் கௌரவிப்பதற்காக திருத்தொண்டர் புராணம் என்று ஒரு புராணம் உருவாக்கப்பட்டது. அதிலே இறைவன் அடியெடுத்து கொடுக்க ஆரம்பமானதுதான் இந்த பாடல். ஒரு விடயம், இந்த அகாரம் மகார உகாரத்தில் இருந்துதான் ஓம் என்ற வார்த்தை பிறந்தது என்று சொன்னேன். அதற்கு இன்னொரு சான்று என்னென்று சொன்னால் எங்களுடைய திருக்குறள் தான். திருவள்ளுவர் திருக்குறளை ஆரம்பித்திருக்கிறார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சொல்கின்றார். எல்லாரும் கேட்பாங்க, திருவள்ளுவர் சைவமா கிறிஸ்தவமா
இஸ்லாமா வைணவமா என்று சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா திருவள்ளுவருக்கு மதம் கிடையாது. நான் கூட ஒத்துக்கொள்ள மாட்டேன். திருவள்ளுவர் சைவம் என்று சொன்னா கூட நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். கிறிஸ்தவம் என்றாலும் ஒத்துக்கொள்ள மாட்டேன். இஸ்லாம் என்றாலும் ஒத்துக்கொள்ள மாட்டேன். திருவள்ளுவருடைய மதம் என்னென்று சொன்னா பிரபஞ்ச மதம் தான் திருவள்ளுவருடைய மதம். பிரபஞ்ச மதம் என்றால் என்னென்று சொல்வதற்கு இன்றைக்கு நேரம் போதாது. அதால உங்க மனசுக்குள்ள வச்சுக் கொள்ளுங்க. அதாலதான் திருவள்ளுவர் அளப்படி அந்த நூலை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்று உலகில் என்று சொல்லி ஆரம்பித்திருக்கின்றார். அதுதான் அகார உகார மகார. சரி, சேக்கலார் பெருமானுடைய பாடலை பதிகத்தினை பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பதிகம் தான். அந்த பதிகத்தை பார்த்தா சிம்பிளாத்தான் இருக்கும். அந்த பதிகத்தினுடைய விளக்கம் தான் இன்றைக்கு எழும்பி இருக்கின்ற இந்த கேள்விக்கான பதில். என்ன கேள்வி? எல்லாருக்கும் தெரியும். பெண்களுக்கு இந்த சைவ நெறி, இந்த இந்து மதம் மதிப்பே கொடுக்கவில்லை. சைவ புராணங்களும் ஆலயங்களும் பெண்களை மிக இழிவாகத்தான் நடாத்தி கொண்டிருக்கிறது என்பதற்கான பதில் இந்த பதிகத்திலே இருக்கின்றது. அந்த பதிகம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலையில் சோதிகன் அம்பலத்தில் ஆடுவான் மலசில் அம்பு அடி வாழ்த்தி வணங்குவான் என்று சொல்கின்ற பாடல். எல்லாருக்கும் தெரியும் என்று நான் நினைக்கிறேன். சின்னாக்களுக்கு கூட தெரியும். பார்க்கிறதுக்கு சின்னதாதான் இருக்கும். ஆனா அது ஒரு கடல் அளவு விடயத்தை இது வச்சிருக்குது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலையில் சோதிகன் அம்பலத்தில் ஆடுவான் மலசிலம்பு அடி வாழ்த்தி வணங்குவான். ஒரு வரிகளா பார்க்கலாம். முதலாவது, உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவன் என்றால் என்ன என்று சொன்னால், நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், சேக்கலார் சொல்லியிருந்தால் இந்த உலகு என்றால் என்று சொன்னால் பிரபஞ்சத்தை ஒப்பிட்டிருக்கிறார். இந்த இத்தனை கோடி பிரபஞ்சத்தையும் அறிந்து கற்று தேர்ந்த ஒரு மனுஷன் கூட உன்னை வணங்குறதுக்கு தகுதியே இல்லாதவன் என்று சொல்கிறார். அதுதான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவன். நீ உலகெல்லாத்தையும் உணர்ந்த ஒருவன் ஆட்களை கூட நீ வணங்குறதுக்கு ஒரு அரிதானவன் என்று சொல்றார். இரண்டாவது வரியை பார்த்தோம். ஒவ்வொரு வரியும் கடந்து போக 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 ஆழமாக போகும் அந்த வரிகள். அவதானிச்சுக் கொள்ளுங்க. இரண்டாவது வரி, நிலவுலாவிய நீர்மலி வேணியன். அது என்ன நிலவுலாவிய நீர்மலி வேணியன் என்று சொன்னா, சந்திரனுக்கு ஒரு சாபம் வருதான், தேயக்கடவாய் என்று சொல்லி. அப்ப சந்திரன் எல்லா இடத்தையும் போய் பார்க்கிறாரு, யாருமே கிட்ட சேர்க்கல. அப்ப சிவன் என்ன செய்யறாரு? நீ தேங்கி போறியா, நீ அழிஞ்சு போறியா, நீ நாசமா போறியா, பரவாயில்ல இந்த வா, உன்னை தூக்கி அந்த தலையில வச்சிருக்க என்று சொல்லி சிவன் தூக்கி தலையில வைக்கிறாரு. அந்த சந்திரன் என்ன செய்யுது என்று சொன்னா, சிவனுடைய தலையிலே உலாவி திரியுதான். இன்றைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, பாவத்தை மன்னிப்பவர் என்னுடைய இறைவன் தான், வாழ்க்கையை தருவது என்னுடைய இறைவன் தான், நீ உன்னுடைய மதத்தில இருந்து என்னுடைய மதத்துக்கு வா, நீ கொஞ்சம் நல்லா இருப்பா, பாவத்தை என்னுடைய சாமி மன்னிப்பாரு, உன்னுடைய சாமி மன்னிக்க மாட்டார் என்று சொல்றவங்களுக்கு பதில் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் என்கின்ற வார்த்தை நிறைய பதில கொடுக்கும். சந்திரனுக்கு தேயக்கடவா என்று சொன்னவுடனே எந்த இறைவனும் கிட்ட போகல, சிவன் மட்டும்தான் தூக்கி தலையில வைக்கிறார். இந்த சந்திரனுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கணும்டா, இயேசுநாதர் இரவுல வழிபட்டதும் சந்திரனைத்தான். இதை நிறைய பேர் வெளியில சொல்ல மாட்டாங்க, சொன்ன அடிச்சு போட்டுருவாங்க பயம். ஆனா ஆழ்ந்த கிறிஸ்தவ நண்பர்கள்ட்ட போய் கேளுங்க, இயேசுநாதர் வழிபட்டது சந்திரனைத்தான், நபிகள் நாயகம் வழிபட்டது சந்திரனைத்தான், இஸ்லாத்தினுடைய பிரதானமான கொடி சந்திரன் தான். அந்த சந்திரனைத்தான் பெருமான் தலையில தூக்கி வச்சிருக்கிறார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன். அது என்ன நீர்மலி வேணியன் என்று சொன்னா, சிவந்த தலையில இருந்த கங்கை பாயுதான். அது வெறும் கங்கை இல்ல, மனிதனுடைய மனங்களிலே இருக்கின்ற ஆசை, பொறாமை, காமம், குரோதம், ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் தாழ்த்துறது,
நீ பெரியவன், நான் பெரியவன், நீ உயர்ந்த சாதி, நான் தாழ்ந்த சாதி என்று பாகுபாடு பார்த்து பிரிவினைகளை உண்டாக்குறது, ஆலயங்கள்ல சண்டை பிடிக்கிறது, இது என்னுடைய ஊருக்கான ஆலயம், இது உன்னுடைய ஊருக்கான ஆலயம் இல்ல என்று சொல்லி சண்டை பிடிக்கிறது, இப்படியான கெட்ட குணங்களை எல்லாம் என்ன செய்யுமாண்டா மனிதனுடைய மனதில இருந்து பாயுமா. இந்த பாயிர அலைகளை சிவன் என்ன செய்வார் என்று சொன்னா தலையில அடக்கி வச்சிருக்கிறார் என்பதற்காகத்தான் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் என்று சொல்லி சொல்றாங்க. 2 வரி முடிச்சு. 3வது வரி, இன்றைய அறிவியலுக்கு யாராவது இந்த இடத்துல விஞ்ஞானம் படிக்கிற மாணவர்கள் இருந்தா மிக 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 பிரயோஜனமாயிருக்கும். இந்த 3வது வரி, அழகில் சோதிகள் அம்பலத்தில் ஆடுவான் என்ற இந்த ஒத்த வரியில சேக்கிழார் பெருமான் உலகத்தினுடைய அத்தனை நாடுகளையும் அவருடைய காலிலே விழ வைத்து விட்டார். இதுதான் உண்மை. ஆனா இத கட்டாயம் என்னுடைய உயிரிழக்கும் வரை அதை கொண்டு எல்லா உயரிய சபையிலையும் இந்த வரியை கொண்டு போய் நான் சேர்த்தே ஆகுவேன். காரணம், இந்த வரிக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வார்த்தை பொருள் இன்றைய விஞ்ஞானத்தையே ஒரு உழுக்கு உலுக்கிவிடும். அழகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் என்று சொன்னார். என்னென்று சொன்னார், பெருமான் இந்த பிரபஞ்சத்திலே என்ன வடிவமாக இருக்கிறார் என்று சொன்னால் சோதி வடிவமாக இருக்கிறாரா, நெருப்பு வடிவமாக இருக்கிறாரா. அதனாலதான் வள்ளலார் பெருமான் சொல்லுவார், எல்லா சமயத்தையும் கற்று வள்ளலார் சொன்னார், அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று சொன்னார். அதைத்தான் மாணிக்க வாசகர் நல்லில் நட்டம் பகிர்ந்தாடும் நாதனே என்று சொல்லி திருவாசகத்திலே மாணிக்க வாசகர் சொல்லியிருந்தார். இந்த சோதி வடிவமாக இருக்கின்ற இறைவன் என்ன செய்கிறார் என்று சொன்னா அம்பலத்துல ஆடுறானா. இந்த அம்பலம் என்றா என்னென்று சொன்னா பக்தி மார்க்கமாக பார்த்தால் 2 இருக்கு. ஒன்று சிதம்பரம் நடராஜர் ஆலயம், அடுத்தது சிவனடியார்களினுடைய இதயம். அறிவியல் ரீதியாக பார்த்தால் அம்பலம் என்றா என்னென்று சொன்னா ஒன்றுமே இல்லாத பிரதேசம், சூரிய பிரதேசம். அதைத்தான் இன்றைய அறிவியலாளர்கள் சொல்றார்கள், பிளாக் ஹோல் என்று சொல்லப்படுகின்ற கருந்துளைக்கு அங்கார போனால்தான் வெற்றிடம் இருக்குது, சூரிய புள்ளி இருக்குது. எங்களை இறைவன் எங்க ஆடுறார் என்று சொல்லி பார்த்தா அழகில் சோதியன் அம்பலத்தில ஆடுறானா. இந்த பூமியில இந்த பிரபஞ்சத்தில இந்த இருக்கின்ற செய்மதிகள் கூட செல்ல முடியாத ஒரு இடத்துல, வெற்றிடமான ஒரு இடத்துல சிவபெருமான் சோதி ரூபத்துல ஆடிக்கொண்டிருக்கிறாராம். நான் சிவபெருமான் என்றும் சொல்லல, ஒரு இறைவன் சோதி ரூபத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறாராம். இந்த இடத்துல நீங்க தெளிவா அவதானிச்சுக் கொள்ளணும். அம்பலம் என்று சொன்னால் என்னன்னு சொன்னால் எதுவுமே இல்லாத வெற்றிடமான ஒரு பிரதேசம். இந்த வெற்றிடமான பிரதேசத்துக்கு அமெரிக்காவினுடைய நாசா செல்வதற்கு சென்றிருந்தது. ஆராய்ச்சியாளர்கள் போய் பார்க்கிறாங்க. போய் பார்க்கக்குள்ள வெற்றிடத்துக்குள்ள போகலாம் இருக்கு. ஏனென்றால் அந்த இடத்துல பிளாக் ஹோல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கருந்துளை ஒன்று இருக்கு. கருந்துளைக்குள்ளால போனால்தான் அந்த வெற்றிடம் என்கின்ற வழி வரும். அப்ப கருந்துளைக்குள்ளால போறதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்து பார்க்கிறாங்க, அவர்களால முடியல. ஆனா இந்த அழகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுகின்றவனை சித்தர்களும் நாயன்மார்களும் இந்த கருந்துளைக்குள்ளாக சென்று பார்த்திருக்கிறாங்க. அது எப்படி பார்த்திருக்கிறாங்க என்றதுக்கு திருமூலர் அவர்கள் 4 வரியே ஒரு ஆதாரத்தை காட்டுறார். இந்த ஆதாரத்தை நான் கடந்த முறை இந்த ஆலயத்துல நான் சொல்லி இருந்தேன். அந்த ஆதாரத்தை நான் திரும்பவும் சொல்றேன். அம்பலத்தை பார்க்கணும் என்று சொன்னா கருந்துளைய தாண்டோடும். கருந்துளைய தாண்டோடும் என்று சொன்னா திருமூலர் ஒரு வழி சொல்றார். என்னண்டா, மானிடா, நான் 2 வகையான குளிகைகளை பாவித்தேன். இதை நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், இருந்தாலும் இந்த சபைக்கு இது தேவை, அதாவது சொல்றேன். மானிடா, நான் 2 வகையான குளிகைகளை பாவித்தேன். ஒன்று கமலினி குளிகை, அடுத்தது சொரூப குளிகை. ஒன்று நான் கழுத்துல போட்டுட்டேன், ஒன்று வாயில போட்டுட்டேன். போட்ட உடனே என்னுடைய உடல் பொன்னிறமாக மாறிச்சு என்று சொல்றார். 1வது வரியில பொன்னிறம் எந்த இடத்துல உருவாகும் என்று சொன்னா, அன்பார்ந்த பக்தாடியவர்களே, எந்த இடத்துல
ஒரு அணுவாயுதம் வெடிக்குமோ, ஒரு பெரிய வெடிப்பு வருமோ, அந்த இடத்துலதான் பொன்னிறம் உருவாகும். ஆகவே நீ கருந்துளைக்கு ஊடாக போகணும் என்று சொன்னா உன்னுடைய அந்த செய்வது எப்படி இருக்கணும் என்று சொல்றார். அணுவாயுதத்தை விட பல மடங்கு பலமாக இருக்கணும் என்று சொல்றார். இரண்டாவது வரையில திருமூலர் சொல்றார் என்னென்றா, கருந்துளையின் ஊடாக நான் செல்வதற்கு என்னுடைய வேகம் ஒளியை விட வேகமாக நான் மாற்றினேன் என்று சொல்றார். இந்த விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறோம்? ஒளிக்குத்தான் வேகம் கூட, லைட்டுக்கு தான் வேகம் கூட என்று சொல்லி சொல்லுது. ஒளியை விட வேகமாக எதுவும் பயணிக்க முடியாது என்று சொல்லுது. ஆனா திருமூலர் என்ன சொல்றார்? கருந்துளையின் ஊடாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் நீ ஒளியை விட வேகமாக பயணிக்க வேண்டும். நான் பயணித்தேன் என சொல்றார். இது எந்த புத்தகத்தில் இருக்கு? திருமந்திரத்தில் இருக்கு, தமிழ் புத்தகத்தில் இருக்கு. இதை சொன்னது திருமூலர் 3000 ஆண்டுகளுக்கு முதல் எழுதின ஒரு திருமந்திர புத்தகத்தில் இருக்கு. ஆனா இத கண்டிப்பாக எங்களுடைய தமிழ் சமூகம் நிச்சயம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த இடத்துல ஆணித்தனமா சொல்லிக் கொள்றேன். அடுத்தது சொல்றார், முதலாவது என்ன சொல்றார்? நீ அணுவாயுதத்தை விட பெரிய மடங்காக இருக்கணும். இரண்டாவது நீ ஒளியை விட வேகமாக போகணும். மூன்றாவது சொல்றார், உன்னுடைய உருவம் மிகச்சிறிய துணிக்கையாக மாற வேண்டும் என்று சொல்றார். அது எப்படி மிகச்சிறிய துணிக்கையாக மாற வேண்டும் என்று சொன்னால், ஒரு மாற்ற வாளை எடுத்து அந்த மாற்ற வாள் இருக்கிற ஒரு முடியை எடுத்து அது 1000 மடங்கு கூறிட்டு அதுல வார ஒரு சிறிய துணிக்கையை 100 மடங்கா கூறிட்டா ஒரு மிக 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 சிறிய துணிக்கையோடு வரும். அதாவது அணுவை விட மிக சிறிய துணிக்கையாக நீ மாற வேண்டும் என்று சொல்றார். இன்றைய விஞ்ஞானம் என்ன சொல்லுது? அணுவை பிரிக்க முடியாது, அணுவை விட மிகச்சிறிய துணிக்கை இல்லை என்று சொல்லுது. ஆனா திருமூலர் என்ன சொல்றார்? நான் அணுவை விட மிக சிறிய துணிக்கையாக மாறி இந்த கருந்துளையின் ஊடாக போய் அழகில் சோதியன் அம்பலத்தில் ஆடினவனை நான் பார்த்தேன் என்று சொல்லி சொல்றார். ஆகவே அன்பார்ந்த பக்தர்கள், இந்த வார்த்தையினுடைய இந்த வரியினுடைய தாற்பயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கருந்துளை என்று ஒன்று இருக்கிறது, அதை தாண்டினால்தான் அம்பலத்துக்கு போகலாம். அந்த அம்பலத்துக்கு வெற்றிடத்துக்கு போறதுக்குமான வழி திருமூலர் சொல்லி இருக்கிறார். இன்றைய விஞ்ஞானத்தினால அந்த அம்பலத்துக்குள்ள போக முடியாது என்பதையும் நான் சொல்லியிருக்கேன். முதலாவது வரியில, உலகெல்லாம் உணர்ந்து ஓடுவதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான். அம்பலத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறானாம் அந்த சோதி வடிவானவன். அவன் எப்படி ஆடிக்கொண்டிருக்கிறான் என்று சொன்னா நடராஜர் வடிவமா ஆடிக்கொண்டிருக்கிறான். அதுக்கும் ஒரு கதை இருக்கு. என்னன்னா, இந்த நடராஜர் வடிவத்தை செய்ய சொல்லி மன்னராக்கள் எல்லாம் ராஜராஜ சோழன் என்ன செய்யறார் என்று சொன்னா, சோதி வடிவா என்னுடைய பெருமான் ஆடிக்கொண்டிருக்கிறார், அந்த நடன வடிவத்தை நீங்க சிற்பமாக நீங்க தரணும் என்று சொல்லிட்டு ஒரு சிப்பாச்சாரியார்ட்ட கொடுத்துட்டார். அந்த சிப்பாச்சாரியார் சொல்றார், மன்னா 10 தலைமுறைக்கு மேல ஆகும் இந்த சிற்பம் வடிச்சு முடிக்கிறதுக்கு. எப்படி? 10 தலைமுறை ஆகும் இந்த சிற்பம் வடிச்சு முடிக்கிறதுக்கு. நீ செத்து, உன்னுடைய பிள்ளை செத்து, உன்னுடைய பேரன் செத்து, உன்னுடைய பேரனுக்கெல்லாம் பேரன் செத்து 10 தலைமுறை தாண்டினாத்தான் இந்த சிலையை என்னால செய்து முடிக்க முடியும். நாம் மெல்ல மெல்ல மெல்லதான் செய்யலாம் என்பதை செய்துதான் இந்த நடராஜர் சிலையினை எங்களுடைய சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறார். ஆகவே இந்த சிவன் அம்பலத்தில எந்த ரூபத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறான் என்று சொன்னா நடராஜர் வடிவமா ஆடிக்கொண்டிருக்கிறானா. இதுல நீங்க அன்பான பக்தாதியர்களை அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த நடராஜர் வடிவத்தை பற்றியும் ஒரு மிகப்பெரிய அறிவியல் இருக்கு. அதை தேடுறதுக்கு, அதை சொல்றதுக்கு எனக்கு நேரம் போதாது. கண்டிப்பாக ஆர்வம் உள்ளவர்கள் கொஞ்சம் தேடி பார்த்துக் கொள்ளுங்க. காரணம், 10 தலைமுறையா கஷ்டப்பட்டு செஞ்ச சிலைதான் நடராஜர் சிலை. இன்னைக்கு நாங்க சிம்பிளா கண்ணை மூடி கும்பிட்டு கொண்டிருக்கோம், சிம்பிளா இந்த போன்ல பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வடிவத்தில்தான் வெற்றிடத்திலே பெருமான் ஆடிக்கொண்டிருக்கிறான். ஒரு நாள் இந்த விஞ்ஞானிகள் கருந்தலையின் ஊடாக போவார்கள், வெற்றிடத்தை பார்ப்பாங்க.
கடவுளை பார்த்தா அந்த கடவுள் சோதி வடிவமா நடராஜர் வடிவத்திலான் ஆடிக்கொண்டிருப்பாங்க என்று சொல்லி எப்பவே சேக்கிழார் பெருமான் சொல்லிவிட்டார். இப்படியெல்லாம் சொன்ன சேக்கிழார் பெருமான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுகின்றானாம். கடைசி வரி, இந்த கடைசி வரியில தான் இந்த சபையில இருக்கிற எல்லா பெண்களும் நீங்க பெருமைப்பட்டுக் கொள்ளணும். நீங்க பெண்களா பிறந்ததுக்கே பெருமைப்படணும். அதிலும் சைவ பெண்களாக பிறந்ததற்கு இன்னும் பெருமைப்படணும். அதிலும் நெற்றியில விபூதி அணிந்திருக்கிற சைவ பெண்களாக இருக்கிறதுக்கு நீங்க இன்னும் பெருமைப்படணும். கடைசி வரி, மலசிலம் வடி வாழ்த்தி வணங்குவார் என்று சொல்லி சொல்றார் சேக்கிழார் பெருமான். சொல்றார், இந்த சிவபெருமான் நடராஜர் வடிவமா ஆடிக்கொண்டிருக்கிறாரா அண்டத்துல, அவரை நீங்க வணங்கணும் என்று சொன்னா நீங்க சிலம்பு மல சிலம்பு வடிதான் நீங்க வாழ்த்தி வணங்கணும் என்று சொல்லி சொல்றார். சிவன் ஒரு கால பாதத்தை நிலத்துல வச்சிருக்கிறார், ஒரு பாதத்தை தூக்கி வச்சிருக்கிறார். தூக்கி இருக்கிற பாதத்தில் அவர் போட்டிருக்கிற அந்த ஆபரணத்தினுடைய பேர் தண்டர். ஆபரணத்தின பேர் என்ன? தண்டர். இடது பக்கம் அவர் நிலத்துல வச்சிருக்கிறார் இடது கால, அதுல போட்டிருக்கிறார் சிலம்பு. இடது புறத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறார்? சிவன் சக்திக்கு கொடுத்திருக்கிறார், பெண்ணுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த இடத்துல சேக்கிழார் பெருமான் அழகாக சொல்கிறார், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் ஈடேற வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதன் பெண்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், பெண்களை வணங்க வேண்டும், பெண்களை போற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் மல சிலம்பு வடி வாழ்த்தி வணங்குவார் என்று சொல்றார். இந்த வார்த்தையிலிருந்துதான் பெண் தெய்வ வழிபாடு உருவானது. பெண் தெய்வ வழிபாட்டினுடைய உருவாக்கம் இந்த வடிவத்தில் இருந்துதான், இந்த வடியில இருந்துதான் உருவாக்கம் பெற்றது. ஆகவே இப்படிப்பட்ட இந்த பெண்களை இந்த சைவ நெறி எவ்வளவு பெருமையா போற்றுது என்பதை இந்த இடத்துல இருந்து நீங்க எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளணும் என்றதையும் சொல்லிக்கொண்டு கடைசியா ஒரு விடயத்தையும் நான் சொல்லி முடிச்சிருவேன். முதலாவது, ஒரு பெண் இந்த பிரபஞ்சத்தில் இருந்தால் இந்த பிரபஞ்சம் என்றால் என்னென்று பார்த்துட்டால், இந்த பிரபஞ்சத்தினுடைய மொழி என்று பார்த்துட்டால், இந்த பெண்ணுக்கு இந்த பிரபஞ்சமும் இந்த சைவ நெறியும் எப்படியான முக்கியத்துவத்தினை கொடுக்கின்றது என்பதை சேக்கிழார் பெருமான் 63 நாயன்மார்களினுடைய திருத்தொண்டர் புராணத்தினுடைய முதலாவது பாட்டாக இருக்கிற உலகலாம் உணர்ந்து என்கின்ற பதியம் எங்களுக்கு உணர்த்தி இருந்தது. அதையும் பார்த்துட்டால் கடைசியா இந்த ஓம் என்ற வார்த்தையை நீங்க சொல்றதால என்ன நன்மை என்றதை நான் சொல்லிட்டு 5 நிமிஷத்துல முடிவு செய்யலாம் இருக்கிறேன். இந்த ஓம் என்ற வடிவம் யார் என்று சொன்னா முதலாவது தெரிஞ்சு கொள்ளணும், முருகன். ஓம் என்ற வடிவம் யார் என்று சொன்னா முருகன். சிவன் என்ன செய்கிறார் என்று சொன்னா இந்த ஓம் என்ற தத்துவத்தை இந்த பூமிக்கு விதைக்கோணும், இந்த மக்கள் எல்லாரும் ஓம உச்சரிக்கணும் என்பதற்காக சிவனுடைய நெற்றிக்கண்ணில இருந்து ஒரு இறைவனை தோற்றுவிக்கிறார். அவர்தான் முருகப்பெருமான். அவருடைய ஆலயத்தில்தான் நீங்க இருக்கிறீங்க. அப்படி என்று சொன்னால் இந்த ஓம் என்ற வார்த்தையை நீங்க சொன்னா என்ன நன்மை என்பதை நாங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். இதுக்கு இந்த ஓம் என்ற வார்த்தையை நீங்க உச்சரிக்கிறதுக்கு உச்சரித்தா என்ன நன்மை என்றதுக்கு ஒரு ஆள் சொல்லி இருக்கிறார், ஒரு பெண் சொல்லி இருக்கிறார். அந்த பெண்ணை நாங்க யாரும் கவனிக்கிறல்ல. என்ன நாங்க பார்த்திருக்கிறோம், பெண்களுக்கு இந்த சைவம் மதிப்பு கொடுக்கிறல, மனுஷனா கூட மதிக்கிறல, பெண்களுக்கு உரிமை கொடுக்கிறல என்று சொல்றாங்க. நாங்க முதலாவது பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய உயரிய சபையில எவ்வளவு பெரிய அம்பலத்துல ஆர்வ இறைவனை நீங்க சிலம்புலதான் கும்பிடணும், பெண்ணை கும்பிட்டாதான் மோட்சம் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்லிட்டார். அதுல இருந்துதான் இந்த பெண் தெய்வ வழிபாடுகள் உருவானது. அப்படிப்பட்ட ஒரு பெண் தான் இந்த ஓம நீங்க உச்சரித்தா என்ன நன்மை என்றதை சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு என்னுடைய நிறைய பொம்பளை பிள்ளைகளை கும்பிட்டு கேட்டா உங்களுக்கு யாரு பொம்பளைய பிடிக்கும் என்று கேட்டா பொம்பளைய சொல்லும், எனக்கு நயன்தாராவை தான் பிடிக்கும், இல்லைன்னா எனக்கு தமன்னாவை தான் பிடிக்கும்.
இல்லாட்டி ராஷ்மிகா மன்னன் தான் பிடிக்கும். அவதான் வடிவா சிரிக்கிறா, வடிவா நடிக்கிறா, ஸ்டைலா நடக்கிறா, ஸ்டைலா டான்ஸ் ஆடுறா. என்ன நம்பி? ஓமா. அப்ப இந்த உலகத்தில உடைய லேடி சூப்பர் ஸ்டார் யார் என்று சொன்னா ஒரு பொம்பளை இருக்கிறா. அந்த பெண் 4 வரியில இந்த உலகத்தினுடைய எல்லாத்தையும் சுருட்டி சொல்லி போட்டு போயிட்டா. ரஜினிகாந்த் சொல்லுவார், 8க்குள்ள மனுஷன் வாழ்க்கையை அடைக்கலாம். ஆனா இந்த பொம்பளை 4 வரியில மனுஷனுடைய வாழ்க்கைய அப்படியே சுருக்கி அடக்கி வச்சுட்டு போயிட்டா. அந்த பொம்பளை யார் என்று சொன்னா, அந்த பெண் யார் என்று சொன்னா, வருஷத்துல ஒரே ஒரு தரம் மட்டும் அந்த பெண்ணை நாங்க எல்லாரும் முயற்சி பார்ப்போம். மாம்பழ திருவிழா வந்தாதான் அந்த பொம்பளை வருவாகும், வேடம் போட்டுட்டு வருவாகும். மத்தபடி நாங்க அந்த பொம்பளை நினைச்சு கூட பாக்குறல. இன்னைக்கு இந்த சபையில இருக்கிற எல்லா பெண்களும் மனதில நீங்க ஒரு சங்கல்பம் எடுத்துக் கொள்ளணும். உங்களுக்கு ஒரு தலைவி, ஒரு ரோல் மாடல் யாராக இருக்கணும் என்று சொன்னா இந்த பெண்ணைத்தான் நீங்க வைக்கணும். எல்லாரோட வீட்டிலையும் இந்த பெண்ணை திருவுருவ படம் கட்டாயம் இருக்கணும். பெண்ணா பிறந்தா நீங்க வெச்சே ஆகணும். அந்த பெண்ணார் என்று சொன்னா முருகனை பார்த்து சுட்டபலம் வேணுமா தம்பி, இல்லாட்டி உனக்கு சுடாதபலம் வேணுமா தம்பி என்று ஒரு ஆள் கேட்டாள். ஒரு கிழவி. அந்த கிழவி இந்த உலகத்தினுடைய விஞ்ஞானத்தை ஒரு உலுக்கிட்டு போயிருக்கிறார் 4 வரியில. வேகமா சொல்லுங்க, விநாயகர் அகவல்ல வார ஒரு 4 வரி. தலமொரு 4ம் தந்தன கருணி மலமொரு 3 மயக்க மறுத்து 9 வாயில் ஒரு மந்திரத்தால் 5 கதவை அடைப்பதும் காட்டு 6ஆதார திசை நிலையும் போராது நிறுத்தி பேச்சை அறுத்து என்று சொல்லி இந்த 4 வரியில இந்த கிழவி எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டான். அதாலதான் எங்களை பார்த்து மக்களுக்கு கேட்டிருக்கிறா, உனக்கு சுட்ட வளம் வேணுமா சுடாத வளம் வேணுமா? அவன் முருகனை பார்த்து கேட்கல, உங்களை பார்த்து தான் கேட்டாரு. நீ நல்லதை எடுத்து சாப்பிட போறியா இல்லாட்டி கெட்டதை எடுத்து சாப்பிட போறியான்னு சொல்லி கேட்டாரு. அந்த 4 வரிக்கான பொருளை சொல்லணும் என்று சொன்னா, நீங்க ஓம் என்ற வார்த்தையை கட்டாயம் உச்சரிக்கணும் என்றே நீங்க அறிவீங்க. முதலாவது வரி, தலமொரு 4ம் தந்தன கருணி. இதை சொல்லுவாங்க ராவணனுக்கு 10 தலை என்று சொல்லுவாங்க. ராவனுக்கு 10 தலை எல்லாம் கிடையாது, 10 கலையில தலை சிறந்தவர் தான் ராவணன். சரியா? ஐயா சிக்னல் வந்துட்டு போறாராம், பூசைக்கு நேரம் போகிறது. சரி ஐயா, 5 நிமிஷத்துல முடிக்கிறது. சரி, தலமொரு 4ம் தந்தன கருணி என்று சொன்னா ராவணனுக்கு 10 தலை அல்ல 10 கலை. அதுபோல அந்த ஔவையார் அந்த பொம்பளை சொல்றா என்னன்னு சொன்னா, நீங்க ஓம் என்ற வார்த்தையை உச்சரிக்கீங்க என்று சொன்னா உங்களுக்கு 4 மூல வேலை செய்யும், 4 தலை வரும் என்று சொல்லி சொல்றா. தலமொரு 4ம் தந்தன கருணி என்று சொல்றா. அது இந்த 4 தலை. எங்களோட மனுஷன் மூளையில 2 பக்கம் மூளை இருக்கு. ஒன்று வலது பக்க மூளை, அடுத்தது இடது பக்க மூளை. வலது கையால எழுதுனா டீச்சர் சொல்லி பார்க்கணும், இடது பக்க மூளை வேலை செய்கிறா தம்பி நல்லா. இடது கையால் எழுதுனா உனக்கு வலது பக்கம் மூளை நல்லா வேலை செய்யுறாங்க. ஆனா நீ ஓன உச்சரிச்சா 4 மூளை வேலை செய்யுமா. அந்த 4 மூளை என்னண்டா, பின்பக்க மூளை, இடது பக்க மூளை, வலது பக்க மூளை, முன்பக்க மூளை என்று சொல்லி 4 மூளைகள் உங்களுக்கு வேலை செய்யுமா. தலமொரு 4ம் தந்தன கருணை முதலாவது வேலை செய்யுது, வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டு. மலமொரு 3ன் மயக்க மறுப்பு என்று சொல்றது என்னன்னு சொன்னா, வேகமா சொல்லுங்கள், எங்களோட உடல்ல இந்த மூளையில ஒரு மனுஷனுக்கு ஞாபக மறதி, தூக்கம், சோம்பல், நான் சொன்னது கெட்ட எண்ணங்கள், இந்த பொறாமை, போட்டி, தாழ்த்துறது, சண்டை பிடிக்கிறது, கோபம், காமம், இப்படியான எல்லா செயற்பாடுகளும் போகணும் என்று சொன்னால் இந்த விஞ்ஞானிகள் சொல்றாங்க, மூளைக்கு 8 தொடக்கம் 10 வரையிலான ஹெர்ட்ஸ், இந்த 8 தொடக்கம் 10 வரையிலான ஹெர்ட்ஸ் ஒரு மூளைக்கு அதிர்ந்தால் அந்த மூளையிலிருந்து ஒரு படலம் ஒன்று உருவாகும். எதிர்மறையான எண்ணங்கள் இந்த மூளைக்கு வராது என்று சொல்லி இந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி என்று சொன்னா, மூளையில எல்லா
எல்லா திசையிலையும் வயரை போட்டு 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 செக் பண்ணி பாக்குறாங்க. ஹேர்ட்ஸ கொடுத்து 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 பாக்குறாங்க. கொடுத்து கொடுத்து பார்த்தோட 8 தொடக்கம் 10 வரையிலான ஹேர்ட்ஸ் வந்த உடனே அந்த மூளையில ஒரு வகையான ஒரு படலம் ஒன்று உருவாகுதான். அந்த படலம் என்ன செய்யுது என்று சொன்னா ஒரு மனிதனுடைய சோம்பல், தூக்கம், ஞாபக மறதி இது எல்லாத்தையும் சீர் செய்யுதான். இந்த மனுஷி சொல்றாங்க, இந்த ஓம் என்ற வார்த்தையை உச்சரிக்கக்குள்ள 12 ஹெர்ட்ஸ் ஒரு மனிதனுடைய மூளையில அதிருது என்று சொல்லி இன்றைய அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி இருக்கிறாங்க. 12 ஹெர்ட்ஸ் ஒரு மனிதனுடைய மூளையில அதிருமா. ஆகவே முதலாவது ஓம் என்ற வார்த்தையை உச்சரிச்சா 4 பக்க மூளையும் என்ன செய்யும் என்று சொன்னா திறக்குமா. இரண்டாவது 12 தொடக்கமான ஹெர்ட்ஸ் உங்களோட மூளையில அதிருமா. அதிர்றதால என்ன செய்யும் என்று சொன்னா உங்களுக்கு ஞாபக மறதி, சோம்பல், தூக்கம், கவலை போன்ற நிறைய விடயம் இந்த மூளையில இருந்து அகற்றப்படும் என்று சொல்லி ஔவையார் அழகாக சொல்கின்றார். முதலாவது என்ன? தலமொரு 4 தந்தன கருணி மலமொரு 3 மயக்க மறுத்து ஆணவம் கண்மம் மாயை என்பது போல் இந்த மனித மூளையில் இருக்கின்ற சோம்பல், ஞாபக மறதி போன்ற விடயங்களை எல்லாம் இந்த ஓம் 12 ஹெர்ட்ஸால அழிக்கிறான் என்று சொல்றார். தலமொரு அடுத்தவை என்ன சொல்றார்? 9 வாயில் ஒரு மந்திரத்தால். அன்பார்ந்த பக்தர்களே, ஔவையார் விநாயகர் அகவல் எழுதுவது என்பது ஒரு பாமரர். அந்த காலத்துல படிப்பறிவு எல்லாம் பெருசா இல்லையே. இப்பதான் ஒரு மனுஷனுடைய உடல்ல 9 துவாரம் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா ஔவையார் எப்பவே 9 வாயில் ஒரு மந்திரத்தால் நீங்க ஓம உச்சரிச்சீங்கன்னு சொன்னா உங்களோட உடம்புல இருக்கிற 9 துவாரத்தையும் இந்த ஓம் காக்குமா. அதைத்தான் கந்தகஸ்தி கவசத்துல இந்த வேல் அதற்காக்க, அந்த வேல் இதற்காக்க, இந்த வேல் இதற்காக்க என்று சொல்லி கந்தகஸ்தியில இருக்குது. இந்த ஓம உச்சரிச்சீங்கன்னு சொன்னா 9 துவாரத்தில ஒரு மந்திரத்தால் 50 கதவை அடைப்பதும் காட்டி என்று சொன்னா என்னன்னு சொன்னா 5 புலங்களை அந்த ஓம் என்ற வார்த்தை காக்குதாம். அது எப்படி என்று சொன்னா வேல் வடிவத்துல காக்குதாம். அதை ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிச்சிருக்கிறார்கள். இந்த விடயத்தை இந்த உயரிய சபையில கட்டாயம் சொல்லணும். ஓம் என்பதை தினந்தோறும் உச்சரிக்கின்ற ஒரு ஆண் மகன், திருமணமாகாத ஒரு ஆண் மகன் திருமணமாகி அவன் குழந்தை பேறு பெறுகின்ற பொழுது அவனுடைய அந்த ஆணினுடைய சக்தி பெண்ணினுடைய கருப்பைக்குள்ள எப்படி போகும் என்று சொன்னா, ஆணினுடைய அந்த விந்தணு பெண்ணினுடைய கற்பப்பைக்குள்ள எப்படி போகும் என்று சொன்னா வேல் வடிவமா போகுமா, ஓம் என்ற சத்தத்தோட போகுமாம் என்று சொல்லி நான் சொல்லல, விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. ஒரு மனுஷன் உடல்ல 8 தொடக்கம் 10 வரையான ஹெர்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் அதிர்ந்து கொண்டிருந்தா அவனுடைய விந்தணு வீரியமாக இருக்குமாம் என்று சொல்லி நான் சொல்லல, விஞ்ஞானம் சொல்லுது. அதைத்தான் 50 கதவை அடைப்பதும் காட்டி என்று சொல்லி ஔவையார் அந்த வரியில சொல்லியிருக்கிறார். கடைசி வரி சொல்றார், ஆறாதார திசை முழுதும் பேராது நிறுத்தி பேச்சை அறுத்து என்று சொல்றதுல ஔவையார் இந்த உலகராமன் என்ற ஒரு கவியம் பாடி இருந்தேன். எனக்கு சொல்லித் தந்தவர் நான் போய் கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்றேன், நவேந்திர ஐயா. சரி, கடைசி வரி ஆறாதார திசை முழுதும் பேராது நிறுத்தி பேச்சை அறுத்து என்று சொன்னா ஔவையார் அழகாக சொல்றார். உனக்கு 4 மூளையும் வேலை செய்யுது, 12 ஹெர்ட்ஸ் அதிருது, உன்னுடைய 9 துவாரத்தையும் நான் காப்பாற்றுறேன், 5 புலத்தையும் காப்பாற்றி இந்த ஆண்மையையும் நான் காப்பாற்றுறேன், கடைசியா 6 சக்கரங்களுக்கும் உங்களுக்கு சக்தி கிடைக்குது என்று சொல்லி சொல்றார். அன்பார்ந்த பக்தர்களே, உங்களுடைய ரத்தம் சேகரிக்கப்படுவது இதயத்தில், சுவாசம் சேகரிக்கப்படுவது நுரையில் அல்ல. உங்களோட சக்தி எனர்ஜி எங்க சேகரிக்கப்படும் என்று சொன்னா உங்களோட முன்னங்களால் சேகரிக்கப்படும். இந்த ஓம் என்ற மந்திரத்தை சொல்ல 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 6 சக்கரங்களுக்கும் சக்தி கிடைக்குது என்று சொல்லி சொல்றார்.
அந்த 6 சக்கரம் என்னன்னு சொன்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிமூலகம், அநாதகம், விசுத்தி, ஆஞ்ஞை. இந்த 6 சக்கரங்களுக்கும் சக்தி கிடைக்குது. சக்தி கிடைச்சி 6வது சக்கரத்துக்கு நீ சக்தி கிடைக்கக்குள்ள நீ முருகன் ஆயிருவா என்று சொல்லி சொல்லுது. இந்த 6வது சக்கரம் எங்க இருக்குன்னு சொன்னா நெற்றிக்கண்ணில் இருக்கு. அதனாலதான் முருகன் நெற்றிக்கண்ணில் இருந்து பிறந்தவன். நெற்றிக்கண்ணினுடைய தீப்பொறியில் இருந்து முருகப்பெருமான் பிறந்தவன். அவன் ஓங்கார வடிவமானவன் என்று சொல்லி சொல்வதற்கான காரணம் அந்த 6 சக்கரங்களுக்கும் சக்தி கொடுக்கக்குள்ள இந்த நெற்றி புருவத்தில் இருக்கிற புருவத்துக்கு அதீத சக்தி கிடைக்கிறது. நீங்களும் முருகன் என்ற நிலைக்கு வந்து விடுவீங்க என்பதற்காகத்தான் சிவன் நெற்றிக்கண்ணிலே இருந்து அந்த குமர குருபரரை அவன் உற்பத்தி செய்தான். ஆகவே இந்த ஓம் என்கின்ற மந்திரத்தினுடைய தத்துவத்திலே அறிவியலாளர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் உங்களுடைய அறிவியல் தத்துவத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொண்டோம். மீண்டும் சொல்கின்றேன், தலமொரு 4 தந்தன கருணி மலமொரு 3 மழக்க மறுத்து 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலன் கதவை அடைப்பதும் காட்டி ஆறாதார திசை முழுதும் போராது நிறுத்தி பேச்சை அறுத்தே என்று சொல்றார் கடைசி வரி. இந்த 6 சக்கரங்களுக்கும் சக்தி கிடைக்குது என்று சொன்னா நீங்க பேச்ச நிப்பாட்டிடுவீங்க என்று சொல்றா. பேச்ச நிப்பாட்டிடுவீங்க என்று சொன்ன அர்த்தம் என்று சொன்னா நீங்க ஞானி ஆயிடுவீங்க சொன்னா, அதாவது நீங்களும் சிவனாயிருவீங்க, நீங்களும் புத்தராயிருவீங்க, நீங்களும் இயேசுவாயிருவீங்க, நீங்களும் நபிகளாயிருவீங்க என்று சொல்றதுதான் பேச்சை அறுத்தே என்று சொல்றது. ஆகவே அன்பார்ந்த பக்தடியவர்களே, நீங்களும் இந்த ஓம் என்கின்ற மந்திரத்தினுடைய தத்துவத்தினை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்லிக்கொண்டு நிறைய விடயங்களை இந்த உயரிய சபையிலே நான் சொல்லியிருந்து கண்டிப்பாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். யாராவது எங்களை பார்த்து இந்த சைவ நெறி பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கல என்று சொல்லி சொன்னா கண்டிப்பா அதுக்கான பதிகம் உலகலாம் உணர்ந்து ஓடுவதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி விரடியன் அழகில் சோழிய நம்பரத்தில் ஆடுவார் மலசிலம்பு அடி வாழ்த்தி வணங்குவார் என்று சொல்லி இந்த உயரிய சபையில் இருக்கிற பெண்கள் எல்லாம் கம்பீரமாக சொல்லுங்க. அடுத்தது இந்த ஓம் என்கின்ற தத்துவத்தை சொன்னது யார் என்று சொன்னா ஆம்பளை சொல்லல, ஒரு பெண் தான் சொல்லி இருக்கிறார். ஆகவே பெண்மையினுடைய தத்துவத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொண்டோம். இறுதியாக அன்பார்ந்த பக்தாடியவர்களே, இந்த ஆலயத்துல நீங்க பூஜை நடக்கக்குள்ள எல்லாரும் உங்களோட மனசுக்குள்ள ஓம் ச ர ப ந ப ப என்று நீங்க திரும்ப திரும்ப உச்சரிக்கணும் என்று கேட்டு என்னுடைய உரையினை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். காரணம், நீங்க சரவண பவ என்று உச்சரித்தால் உங்களுடைய உடலிலே 216 விடங்கள் அதிரும். 216 விடங்கள் அதிர்ந்தால் நீங்கள் 21,600 தடவை சுவாசிப்பதற்கு சமன் என்பதையும் சொல்லிக்கொண்டு எல்லாரும் நிமிர்ந்திருந்து அந்த ஒரு 3 தினம் சொல்லிட்டு என்னுடைய உரையை செய்யலாம் இருக்கிற எல்லாரும் நிமிர்ந்திருக்கலாமா? ஓம் சரவண பவ. எங்கடாப்பா சத்தத்தை காணல? எங்கடாக்கள் இன்னும் ஒரு வெட்கம் தானே? எங்களை இஸ்லாமியர்கள் அல்லான்னு சொல்றதுக்கு வெட்கப்படல. அல்லா சொல்லி சத்தமா சொல்லுவாங்க. நானும் சொல்லுவேன், நல்ல வார்த்தை தானே. எங்களுடைய கிறிஸ்தவ நண்பர்கள் அல்லேலூயா என்று சொல்வதற்கு வெட்கப்படல, காது கிளிய சத்தம் போடுவாங்க. நல்ல வார்த்தை. ஆனா எங்கடாக்களுக்கு வெட்கம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஓம் சரவண பவ. 15ஆம் கிராமத்தினுடைய சத்தம் காணாது. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓங்கார ரூபமாக இருக்கின்ற சரவண பவானுடைய அனுக்கிரகம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆலய பரிவாரண சபையினருக்கும் ஆலயத்தினுடைய குருமார்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பக்தடியவர்களுக்கும் நல்ல கருத்துக்களை போதித்த கஜேந்திரகுமார் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அன்பே சிவம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குகிற உலகமெல்லாம் தென்னாருடைய சிவனை போற்றி என் ஆற்றலுக்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம்.